நேர்ல பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. போன்ல மொபைல்ல எப்படி பார்த்தோமோ என்ன போல வார்த்தையை உச்சரிப்பு கொடுத்தாரோ அதே உச்சரிப்பு அதே வார்த்தை கரெக்டா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் மாத்தி பேசல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னும் தப்பு இல்ல, ஒன்னும் எடுக்கலாம்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆசை. என்ன பட்ஜெட்ல அமைஞ்சது எப்படிங்க? கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் அமைஞ்சது எல்லாமே. அண்ணன் எல்லாமே கொஞ்சம் பெஸ்டா தான் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க. நம்ம எதிர்பார்த்ததை அவரு முடிச்சு கொடுத்தாரு. ஓகேங்க. என்ன கறவை வரக்கு எக்ஸ்பெக்ட் நீங்க பண்றீங்க? 15 சொல்லியிருக்காங்க. சீம்பால்ல தானே இருக்குது. அதனால ஒரு 14 கூட இது. இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு 20 வரும். சரிங்கக்கா. இப்ப கறவைக்கு எப்படி இருக்கு? கறவைக்கு நல்லா இருக்கு. நம்ம ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. வியாழக்கிழமை காலையில இருந்து நம்ம மாடு எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் மாடு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு. ஆமாங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை எப்படி அமைஞ்சதுங்க? இன்னைக்கு வந்த கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் மாடு எடுத்தாச்சு. ஓகேங்க. எல்லா கஸ்டமரையும் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஓகேங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகா கஸ்டமருக்கு எடுத்திருக்கு. ஓகேங்க. அந்த பக்கம் இருக்கிறதா தமிழ்நாடு கஸ்டமருக்கு. ஓகேங்க. மொத்தம் எத்தனை மாடு வரைக்கும் நம்ம எடுத்துக்கோம் அப்படிங்கறது வந்து நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கீங்க. கர்நாடகா கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? கர்நாடகா கஸ்டமருக்கு ஒரு 6 மாடு எடுத்திருக்கோம். ஓகேங்க. ஒவ்வொன்றையும் குவாலிட்டியை பத்தி சொல்லலாமா? நம்ம குவாலிட்டி பத்தி சொல்லலாம். ஓகேங்க. சொல்றீங்க. இது பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து மாடுங்க. ஓகேங்க. இது 2ஆம் நீத்து 6 பல்லுங்க. கறவை ஒரு நாளைக்கு 20 லிட்டருக்கு மேல வருது. 20 லிட்டருக்கு மேல. ஆமாங்க. 15 நாள் டைம் இருக்குங்க. ஓகே. நல்ல மாடுங்க. ஃபார்ம் டைப் போறாங்க, மோட்டர் டைப் குவாலிட்டியில எடுத்திருக்கு. இதுங்க. இது 2 மாடு வந்து ஜோடியில எடுத்ததுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு. ஓகே. தலைச்சங்கடாரி தான். தலைச்சங்கடாரி. ஆமாங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும். 1 மாசம். ஆமாங்க. 20 லிட்டர் குறையலாம் கரெக்டுங்க. இது பாத்தீங்கன்னா 4 மாடு மணப்பாறை கஸ்டமருக்கு எடுத்திருக்காங்க. இது அடுத்து இங்க பார்த்தலாம். ஆனா அண்ணன் விழுப்புரத்துல இருந்து வந்துருக்காப்ல. ஆமாங்க. உங்களை 1 வருஷமா ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க. எப்படி மாடு அமைஞ்சது? நான் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துருக்கேன். நான் உங்க ஏரியா கொஞ்சம் வெயில் அதிகம். சரிங்க. அதனால அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கு. ஓகே. 2 மாடு எடுத்து. ஆனா நீங்க எப்படி அண்ணனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க? மொபைல்ல பாக்குறதுக்கும் நம்ம நேர்ல வந்து பாக்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மொபைல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. போன்ல மொபைல்ல எப்படி பார்த்தோமோ என்ன போல வார்த்தையை உச்சரிப்பு கொடுத்தாரோ அதே உச்சரிப்பு அதே வார்த்தை கரெக்டா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் மாத்தி பேசல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னும் தப்பு இல்ல, ஒன்னும் எடுக்கலாம்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆசை. பட் என்னோட பட்ஜெட்டுக்கு மேல போனதால கொஞ்சம் வருத்தமா இருந்தா மாடு நல்ல மாடு அமைஞ்சது. திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப இந்த நட்பு நீடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. அதுக்கு கௌதம் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்ஸ். வாரமும் வந்திருந்தாங்க. ஆமாங்கண்ணா. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாடு பக்கமா எடுத்திருந்தாங்க. ஆமாங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு எடுத்திருக்காங்க? ஒரு 7 மாடு எடுத்திருக்காங்க. ஓகேங்க. என்ன குவாலிட்டியில கேட்டிருந்தாங்க, எப்படி அமைஞ்சதுங்க? ஆனா அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியே அவங்க பாலுக்கு மேக்ஸிமம் பண்ணைக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 200 மாடு சேர்த்தணும். ஓகே. பண்ணைக்கு தான் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கு. ஓகேங்க. நல்ல குவாலிட்டியில எடுத்திருக்கேன். ஒரு ஆவரேஜ் ஒரு 15ல இருந்து 20 கறக்கிற மாதிரி எடுத்திருக்கு. சரிங்க. ஒரு 5 கண்ணு மாடு 2 சென மாடு. ஓகேங்க. அதாவது பழைய கஸ்டமர் திரும்ப வர்றதுலாம் வந்து ரொம்ப ரேரான விஷயம். கண்டிப்பாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம பழைய கஸ்டமரே நமக்கு திரும்ப வந்திருக்காங்க. கண்டிப்பாங்கண்ணா. அதுவும் ரீசெண்டாவே வந்திருக்காப்ல. கண்டிப்பா. ஆனா அண்ணனை பத்தி சொல்றீங்களா? எப்படி கொடுத்த மாடு 6 மாடு எப்படி இருக்குது? இப்போ அதெல்லாம் சக்சஸ் ஆயிருச்சா? இப்போ 7 மாடு எடுத்திருக்கீங்களா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த 6 மாடுல அண்ணன் சொன்ன ரேஞ்சில தான் கறக்குது. ஓகே. எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதனால அடுத்தும் அண்ணனை பார்க்க வந்துட்டோம். போன வாரம் வர வேண்டியது. சரிங்க. அப்படியே அடுத்த வாரமா இந்த வாரமா வந்து இது பண்ண ஆரம்பிச்சீங்க. கிளைமேட் அடாப்டேஷன்லாம் எப்படி? நீங்க சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாண்ணா, அந்த வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகம் தான் அங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஹெச்எஃப் கிராஸ்லயே பார்க்க. ஓகே. ஹெச்எஃப் எடுக்கணும்னு ஆசை. அங்க வந்து ஹெச்எஃப் வந்து தாங்காது. அதனால அண்ணன் அறிவுரைப்படி அவர் சொல்ற மாடு நல்ல மாடா எடுத்து கொடுக்குறாங்க. அவர் நம்பி வரோம், அவர் எடுத்து தர்றாரு. ஓகே. ரெகுலராவே ஃபர்ஸ்ட் எடுத்த பார்ட்டிட்டே தான் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே. தீனி தண்ணி தாளிக்கு எல்லாம் நல்லா இருக்கு. பால் ஒரு 2 லிட்டர் முன்ன பின்ன கறக்குது. அந்த கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் அதுக்கப்புறம் கறக்கும். ஓகே. அதே பார்ட்டிட்டு தான் மாடு எடுத்து கொடுக்கும். ஒவ்வொரு மாடா பத்தி சொல்லலாமா நீங்க? ஃபர்ஸ்ட் மாடு பாத்தீங்கன்னா செவலிங் தான். ஓகேங்க. கண்ணு போட்டா வந்து 3வது கண்ணு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா பால் ஒரு 20 லிட்டர் வரும். இன்னொரு 15 நாள் டைம். இது மாடு. ஓகே. இது கண்ணு மாடுங்க. கறவை ஒரு 10 வருங்க. இது 2ஆம் நீத்து. இதுவும் பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து. இது கறவை ஒரு ஆவரேஜா ஒரு 15ல இருந்து 20க்குள்ள வரும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 16 17 வருங்க. சொரவு மடி 2ஆம் நீத்து. அப்புறம் இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல பாருங்க மடி எப்படி வச்சிருக்குங்க. பாக்ஸ் டைப். இதுலயே வந்து ஆல் பிளாக்லயே நல்ல குவாலிட்டியான மாடு. அடிக்கு ஒரு காம்பு. ஓகேங்க. செட்டு நம்ம மாடு எடுக்கிறது இப்படி குவாலிட்டியான மாடு தான் எடுக்கணும். நாகாவளி மாடெல்லாம் கையில கூட தொட மாட்டோம் நம்ம. அதனாலதான் ரெகுலர் கஸ்டமரும் வராங்க. ஆனா மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 4 மாடு வாங்கியிருக்கீங்க. சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம்? பழனில இருந்து வரேங்க. பழனில இருந்து வந்திருக்கீங்க. பக்கத்துலயே மணப்பாறை சந்தை இருக்கு. ஆமா. அதெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க வந்தீங்க? அண்ணனை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. அண்ணன் எடுத்து கொடுக்குற விதம் தெளிவா இருக்கு. ஓகே. அதனால நம்பிக்கையா வந்தோம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாறி எடுத்துட்டோம். திருப்திகரமா அமைஞ்சிருச்சா? இருக்கு. ஓகேங்க. இப்போ இந்த 4 எடுத்துக்கோமா? ஆமா. ஓகேங்க. ஒவ்வொன்றும் என்னென்ன பட்ஜெட்ல அமைஞ்சது எப்படிங்க? இல்ல எல்லாமே பரவாயில்லாம அமைஞ்சது. 58 68. ஓகே. அது ஒண்ணு இருக்கு. அது 85. குறைஞ்ச விலையிலே நல்ல முறையில அமைஞ்சிருச்சுங்கிறீங்க. என்னென்ன கறவையில அவங்க சொன்னாங்க? என்ன கறவையில நம்ம இப்ப வாங்கிருக்கோம்?
இல்ல அவ்வளவுதான் ஒரு நேரத்துக்கு 20 அந்த ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 20 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேங்க. அப்படி சொல்லியிருக்காங்க, அப்புறம் கறந்துடலாம். கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமா, இதை நீங்க பண்ண முறையில கொண்டு போறீங்களா இல்ல மேய்ச்சல் முறையில மேய்ச்சல் முறையில தான் மேய்ச்சல் தான். மேய்ச்சல் முறையில எத்தனை மாடு சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்? ஒரு 15 மாடு சேர்த்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. சரிங்க சரிங்க. ரொம்ப இப்போ அங்க ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, ஒரு 4 மாடு இருக்கு. ஓகே, இதோட அப்படியே சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 வாங்கி இப்ப எவ்வளவு நாளா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அந்த பேச்சு நேர்ல பாக்குறதுக்கும் மொபைல்ல பாக்குறதுக்கும் என்ன இல்ல, difference? ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வியாபாரி கிட்ட எல்லாத்துக்கும் கரெக்டா பேசி வாங்கி கொடுக்குறாரு. நல்லா பேசி வாங்கி ஓகே, வியாபாரிங்க கிட்ட நமக்காக பேசி வாங்கி கொடுக்குறாரு. ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணே. ஓகே, நன்றி நன்றி. வணக்கங்கக்கா. அக்கா, நம்ம போன வாரம் வந்திருந்தீங்க, கடைசியா லாஸ்ட் டைம்ல வந்திருந்தீங்க. மாடு எடுத்து தர முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே கேட்டேன், ஏன்னா கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். இந்த வாரம் மாடு வந்து எடுத்துக்கிறீங்களா எப்படிங்க? எடுத்துருக்கேங்க அந்த வாரம் மாடு. ஓகே, எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாடு தான் எடுத்துருக்கேன். ஓகே, அது ஒன்றும் திருப்திகரமா அமைஞ்சிருச்சா? அமைஞ்சிருச்சு. சரிங்க சரிங்க. எப்படி கேட்டிருந்தீங்க அண்ணன் கிட்ட? பட்ஜெட் பார்த்து கேட்டிருந்தேன், நல்ல மாடு தான் இருக்கணும். சரி, கொஞ்சம் தடவை பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. கண்ணு மாடா கேட்டோம். ஓகே, கண்ணு மாடு அமைஞ்சிருச்சா? இதுதான் நமக்குள்ளதாங்க. ஆமா ஆமா. இந்த என்ன குவாலிட்டியில சொல்லியிருந்தோம், என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்க? பட்ஜெட்ல தான் கேட்டிருந்தோம். அச்சம் தான் கேட்டோம், கண்ணு மாடா கேட்டோம். ஓகே, கண்ணு மாடா எடுத்து கொடுத்தோம். கண்ணு மாடு அமைஞ்சிருச்சு. சரிங்க சரிங்க. என்ன பட்ஜெட் அமைஞ்சுதுங்க இது? எங்களுக்கு ஒரு 90 ரூபா கேட்டாங்களா? ரூபாய்க்குள்ள அடக்கும். ₹1 அடக்கம். உங்களுக்கு ஓகே தானா? ஓகே ஓகே. ஓகேங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோங்க? நாமக்கல் வந்து ஓகே, நம்ம எவ்வளவு நாளா வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? 2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு நாமக்கல்ல இருந்து வந்து எடுக்க வந்துருக்கீங்க. திருப்திகரமா அமைஞ்சிருச்சா? திருப்தியா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ண்ணா. ஆனா நம்ம இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கியிருக்கோம்? நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோங்க? ஒரு மாடு வாங்கியிருக்கேண்ணா, மணப்பாறை பக்கத்துல கொடும்பாலூர்ல இருந்து வந்திருக்கோம்ண்ணா. சரிங்க, எப்படி அமைஞ்சுதுங்க? இல்லை, நாங்கள் கம்மியான பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்தோம். ஓகே, 65 ரூபாய்க்கு வாங்கலாம்ண்ணா. மாடு நல்ல மாடாக இருக்கும், வாங்கியாச்சுண்ணா. மாடு நல்லா இருக்கையும் கூட கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டீங்க. வாங்கியாச்சுண்ணா. இப்போ இந்த சந்தையில வந்து நீங்க மாடு அண்ணனை வாட்ச் பண்ணீங்கல, எவ்வளவு நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 6 மாசமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்னெல்லாம் கவனிச்சிங்க? ஒரு மாடு வாங்கையில என்னெல்லாம் கவனிச்சு வாங்குறீங்க? மாடு வாங்கல, பால் நல்லா கறக்குது, அதை வாட்ச் பண்ணோம்னா நல்ல சுழி சுத்தம்லாம் பார்த்து வாங்கி தராங்கண்ணா. ஓகே, அது பிடிச்சிருக்கோம், இன்னைக்கு வந்திருக்கோம்ண்ணா. ஓகே, நாங்கள் வந்து கிராமம் தானே, எங்கள் ஊரை பக்கத்து இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிற மாதிரி இருக்கிறதே இருக்குது. சரி, கொஞ்சம் அதிகமாக கறக்கிற மாட்டேன் நம்ம வாங்கலாம்ட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். ஓகே, அதிகமா கறக்கிறத பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு வந்துட்டு. ஆமா ஆமா. இப்போ அதிகமா கறக்கிறதா வாங்கியிருக்கோமா? வாங்கியிருக்கோம்ண்ணா. சரிங்க, இது கண்ணோட இருக்கா செனையா இருக்கா எப்படி? செனையா இருக்குண்ணா, நம்ம 10 நாள்ல கண்ணு போட்டுருப்போம். கண்ணு ஈனிதும் அப்படின்னு இருக்காங்க. எத்தனை பல்லுங்க? 2 பல்லுண்ணா. ஓகே ஓகே, உங்களுக்கு திருப்தி? திருப்திண்ணா. நல்லா அமைஞ்சு சந்தோஷம் தான். நல்லா அமைஞ்சு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது ஒரு மாடு வாங்கையில வந்து நம்ம திருப்திகரமா இருக்கணும், அப்படிதானங்க? ஆமாங்கண்ணா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். தேங்க்யூண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, நம்ம வந்து எத்தனை மாடு வாங்கியிருக்கோம், எப்படிங்க அமைஞ்சதுங்க இன்னைக்கு? ஆனா நம்ம வந்து 3 மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான்ல வந்ததுண்ணே. ஆனா இவங்க வந்து பார்த்தது அண்ணன் நல்லாவே எடுத்து கொடுத்தாரு. அதில் 5 மாடை எடுத்துருக்கிறோம். ஓகே, நம்ம 2 HF 3 ஜெர்சி கிளாஸ்ல எடுத்துருக்கேன். இது செவலையில இது 3 HF எடுத்துருக்கீங்க. என்ன பட்ஜெட்ல அமைஞ்சது எப்படிங்க? கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் அமைஞ்சது எல்லாமே. அண்ணன் எல்லாமே கொஞ்சம் பெஸ்டா தான் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க, நம்ம எதிர்பார்த்ததை அவரு முடிச்சு கொடுத்தாரு. ஓகேங்க. அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம். ஓகேங்க. இப்போ வந்து திருவண்ணாமலையில வந்து வெயில் கொஞ்சம் பரவலா ஜாஸ்தி. இப்போ வெயில் ஜாஸ்திங்கையில நீங்க வந்து செவலை சூஸ் பண்ணிருக்கீங்க. HF-க்காக வந்து ஷெட் டைப் போறீங்களா இல்ல மேய்ச்சல் முறை? நம்ம ஃபார்ம் டைப்ல தான் போயிட்டு நம்ம ஃபார்ம் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு 5 மாடு இருக்கு. ஓகே, நம்ம அடிஷனலா ஒரு 5 எடுத்துட்டு போறோம். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈரோட்ல வந்து எடுக்கிறோம். ஓகே, அண்ணன் ஒரு 4 மந்த் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இல்ல, கொஞ்சம் இன்னைக்கு தான் வந்து அது அமைஞ்சது எல்லாமே. ஓகே, இன்னைக்கு வந்து எடுத்துட்டோம். இது ஒரு 5 எடுத்துட்டு போறோம். இதுக்கப்புறம் நம்ம வழக்கமா எடுக்கணும். ஃபார்ம் முறையில நம்ம கொஞ்சம் ஒரு 20 மாடு பண்ணலாம்னு பிளான் போயிட்டு இருக்கு டைரி. இதுக்கப்புறம் ரெகுலரா வருவோம். அண்ணன் கிட்ட வந்து கண்டிப்பா எடுப்போம். ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நம்ம எத்தனை மாடு வாங்கியிருக்கோம்? நான் 2 மாடு வாங்கியிருக்கேன். இந்த 2 பேரும் வாங்கியிருக்கீங்க. ரெண்டும் என்ன மாதிரி குவாலிட்டியில அமைஞ்சது எப்படிங்க? நான் நல்ல குவாலிட்டியில வாங்கி கொடுத்தாருங்கண்ணா. சரிங்க, நாங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கி கொடுத்தாருங்கண்ணா. ஓகே, ரெண்டுமே செவலையா வாங்கிருக்கீங்க. என்ன காரணங்க? கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் வெயில் மழைக்கு தாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஓகே, மேய்ச்சலா எப்படிங்க? நான் மேட்சல் தாங்கண்ணா. மேய்ச்சல் முறையில வளர்க்கறதுக்காக ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா என்ன கறவை சொல்லியிருக்காங்க? நான் இது ஒரு 15 வடி கறக்குன்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. ஓகே, இது ஒரு 10 வடி கறக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, 10 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஆமாங்க. ஓகேங்க. நீங்க என்ன பட்ஜெட்ல எதிர்பார்த்தீங்க, என்ன பட்ஜெட்ல நமக்கு அமைஞ்சதுங்க? நாம பாத்தீங்கன்னா
1:30 அப்படி நினைச்சிட்டு வந்தோம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா 1:20 வாங்கி கொடுத்துருக்காருங்க. ரேட்டு கம்மி தான், 10,000 ரூபா கம்மி. ஆமா 10,000 ரூபாங்கிறதுல நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடு எவ்வளவு நாள் சென சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி கண்ணியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க? இது ஒரு 3 நாள் சொல்லியிருக்காங்கண்ணா. ஓகே. 3 நாள் கண்ணுன்ற மாதிரி. ஓகே. இது ஒரு 15 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சிருச்சா? திருப்திதாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். செவலையில கொஞ்சம் ஜாஸ்தியாவே எடுத்திருக்கோம். ஆமாங்க பாலா, உங்க எப்படி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், சரி. கும்பகோணம் அந்த ஏரியா கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சரிங்க. இன்னைக்கு அங்க இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. செவலையிலயும் மாடு எடுத்திருக்கோம், கருச்சட்டையிலயும் மாடு எடுத்திருக்கோம். ஓகே. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணைக்குன்னா பண்ணைக்கு, இது அவங்க வீட்டு யூஸுக்குன்னா வீட்டு யூஸ், அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்திருக்கோம். இதெல்லாம் திருவண்ணாமலை போகுதுங்க. ஓகே. திருவண்ணாமலை போறதுனால அவங்க எல்லாம் HFல தான் கேட்டாங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது, வெயில் சீசன்னால 2 HF மட்டும் எடுத்து கொடுத்துட்டு 3 செவலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. 5 மாடு ஒட்டி எடுத்திருக்காங்க. சரிங்க. கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, கஸ்டமர்ட்ட பேசிடலாங்க. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன கறவையில நம்ம ஆனா சொல்லலாம். கறவை ஆவரேஜா மாட்டுக்காரெல்லாம் 25 வரும், 20க்கு மேல வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளாம் அவ்வளவு சொல்ல, 15 குறையில்லாம கறக்கும், 15ல இருந்து 20க்குள்ள வரும்னு வைங்களேன். சரிங்க. இப்போ நம்ம வந்து பெருசா, அதாவது நீங்க சொல்ற வார்த்தை ஓப்பன் டாக், அதாவது ஓப்பன் டாக்ல நம்ம சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பாங்க. கறவை இங்க கம்மியா சொல்லிட்டு அங்க போய் எச்சு வந்துட்டா தப்பு இல்லைங்க. ஏன்னா இங்கேயே எச்சா சொல்லிட்டு அங்க போய் கம்மியா வந்துட்டா தப்பு. அதனால நம்ம கம்மியா தான் கறவை சொல்லுவோம். சரிங்க. நம்ம அதுக்கு மாட்டுக்கு உண்டானதான் கறக்குங்க. சும்மா என்னதான் தீனி போட்டாலும் என்னதான் பண்ணாலும் கறக்கிற மாடு தான் கறக்கும். சரிங்க. எல்லா மாடும் கறக்காது. கண்டிப்பா. ஆமாங்க. அதை நம்ம பார்த்து எடுத்து அதான் பண்ணிட்டு. ஆமாங்க, கறக்கிற மாடு தான் மேக்ஸிமம் எடுத்துறாங்க. ஒன்னொன்னு கறவை கம்மியா வருது, அது அவங்க மெயின்டெனன்ஸ், அவங்க பராமரிப்பு. அப்படி இருந்துமே நம்ம ரொம்ப கம்மியா வந்திருந்தா மாட்டுக்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி தரோம். சரிங்க. அதனால அதாவது வணக்கங்க. ஆனா நம்ம எத்தனை மாடு வாங்கியிருக்கோம்? 2 மாடு வாங்கிக்கிறேங்க. ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? பொள்ளாச்சில இருந்து வந்து. பொள்ளாச்சில இருந்து வந்திருக்கீங்க. என்ன குவாலிட்டியில அமைஞ்சிருக்குங்க? HF ஜெர்சியா, எந்த மாடுங்க? HF கிராஸ். ஓகே. என்ன மாதிரி அமைஞ்சது, எப்படி எடுத்துக்கிறீங்க? திருப்தியா தான் அமைஞ்சது. ஓகே. எதிர்பார்த்த அளவு நல்லா அமைஞ்சிருக்கு. 2 தான் எடுத்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா எதுவும்? இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஆமா அங்க போய் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாக்கையில எப்படி இருக்கு? ஓகே தான், ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்லயே தான். ஓகே தான், திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து வாங்குறவங்களுக்கு திருப்தி தான். சரிங்க. மக்கள் வந்தாங்கன்னா இந்த டைம்ல வந்து செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே.